ஹலோ காய்ஸ், வணக்கம். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் சேனலோட ஸ்பெஷல் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ஈஸியான இறால் கிரேவி தான் இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதை நம்ம இறால் கிரேவி, இறால் தொக்கு, இறால் கூட்டு எது வேணாலும் இதுக்கு பேர் வச்சுக்கலாம். பட் அரை மணி நேரத்தில் வந்து இதை வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. இன்றைக்கி என்ன பண்ணலாம் லஞ்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி ரசம், ஒயிட் ரைஸ், இந்த இறால் கிரேவி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதனால் இன்றைக்கி இந்த இறால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நீ காட்டப்போகிறேன். ஒரே ஒரு பேஸ் கிரேவி தான், அதை அரைச்சிட்டோம்னா முடிஞ்சு. அதை அரைச்சி தான் இதை வைக்க போகிறோம். ஸோ ஆஃப் அன் ஹவரில் வந்து நம்மளோட இறாலை வந்து எப்படி ரெடி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப்பு துருவின தேங்காய் வந்து இதில் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கப்பு துருவின தேங்காய். ஸோ இது கூடயே வந்து சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அது கூடயே வந்து அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம், அரை டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி. இது வந்து ப்ளைன் மிளகாய் பொடி தான். ஸோ 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது மல்லிப்பொடி வந்து 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ மல்லிப்பொடி 4 டீஸ்பூன். ஸோ அது கூடயே வந்து ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் பூண்டு, ஒரு அரை வெங்காயம், ஒரு ஆஃப் ஆனியன் போதும். ஸோ அரை வெங்காயம். ஸோ அது கூடயே வந்து 2 டீஸ்பூன் வந்து மிளகு, முழு மிளகு, அதையும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கணும், நைஸாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு, நல்லா அரைச்சாச்சு. ஸோ இப்போ வந்து சட்டியில் வந்து ஒரு 3/4 கப்பு 3 கரண்டி எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். எனி குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம் அதில். ஸோ அதுக்கு 1 டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டு தாளிச்சிட்டு, ஸோ அதில் வந்து இப்போ 400 கிராம் இறாலை வந்து நல்லா நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 400 கிராம், இது வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது ரொம்ப வதக்க வேண்டாம், ஜஸ்ட்டு 1 நிமிஷம் தான். இந்த மாதிரி லைட்டாக இப்படி பரட்டிட்டு உடனே நம்ம அரைச்ச கிரேவி அதில் ஊற்றிடுங்க. ஸோ இவ்வளோ தான் மசாலாவே இதுக்கு. ஸோ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இறால்லையும் தண்ணி விடும் கொஞ்சம் நம்ம, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அளவாகவே இதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஜாரில் அரைச்ச ஜார்லேயே இருக்கிற இதை கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதில். ஸோ அவ்வளோதான், தண்ணி இவ்வளோ சேர்த்தாலே போதும் அதுக்கு. ஏன்னா இறால்லையும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அப்போ வந்து நம்ம கிரேவியாக இறக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை நல்லா நிறையா சேர்த்துக்கோங்க இதுக்கு. எப்பவுமே சீ ஃபுட்டுக்கு நிறைய கருவேப்பிலை பொடியும் நல்லாயிருக்கும். ஸோ உப்பு வந்து உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளோ தான் இதனோட மசாலா, தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு. இன்றைக்கி நான் வந்து இதை வந்து கிரேவியாக தான் வந்து இறக்க போகிறேன் கொஞ்சம். அதனால் இது ஒரு 15 நிமிஷம் வந்து எனக்கு இப்போ இதை கொதிச்சாலே அந்த மாதிரி கிடச்சிடும் நமக்கு. ஸோ இதை நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ ஒரு கொதி வந்துடும். ஸோ பாருங்கள், 5 மினிட்ஸ்லேயே நல்லா நுரக்கட்டி நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து இதை நல்லா வேக விட்டுறலாம். ரொம்பவும் வந்து இறாலை வேக விடாதீங்க. இதுக்கு வந்து மொத்த அளவே வந்து குக்கிங் டைம் வந்து இறாலுக்குலாம் பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 நிமிஷம் தான், இல்லைன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 15 நிமிஷம் தான். பாருங்கள் கிரேவி, பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா கெட்டி ஆகிடுச்சு. ஸோ இறாலும் வந்து நல்லா ஜூஸியாக தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. ஸோ இன்றைக்கி நான் வந்து இப்படி தான் வந்து கிரேவியாக தான் இறக்க போகிறேன். ஸோ இப்போ அடுப்பை வந்து லைட்டாக சிம்மில் வச்சுருக்கேன் நான். ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை சிம்மில் வச்சுருக்கேன். ஸோ மொத்தமே இப்போ வந்து 25 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு, ரெடி ஆயிடுச்சு நமக்கு இறால் கிரேவி. ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து இதை வந்து நம்ம நல்லா சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இறால் கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க நம்மளோட இறால் கிரேவி எவ்வளோ சூப்பராக
சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுன்னு, எவ்வளோ ஈஸியாக அதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டுன்னு நான் கூட 30 மினிட்ஸ் சொன்னேன். எனக்கு ஆக்சுவலாக 20-25 மினிட்ஸ் தான் வந்து அதுக்குள்ளேயே நான் பண்ணி முடிச்சிட்டேன் நான். ஸோ ஒரே ஒரு பேஸ் கிரேவி தான், அதை நீங்கள் பார்த்தீங்க என்ன பண்ணுறோன்னு. அதை மட்டும் மறைச்சிட்டா நம்மளோட இறால் கிரேவி அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து இதை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ நீங்களும் இந்த வீக்கெண்ட் ஆர் வீக் டேஸ் எப்போ வேணாலும் உங்களோட ஃபேமிலியோட இதை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னைக்கு ஸ்பெஷல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay guys, thanks for watching my video. See you all in my next video. Bye.